ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி பேச்சுலருக்கான வீடியோ சாம்பார் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், துவரம் பருப்பு இது. இப்போது தேவையான அளவு பருப்பு எடுத்தாச்சு. இதை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 3வது வாட்டி நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இப்போ இதை வாஷ் பண்ணி கொண்டு வந்து காட்டுறேன். இப்போ 2 வாட்டி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையானது பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் போடணும். இப்போ இதில் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். இதில் 10 பல்லு பூண்டு தோலோடு போடுறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது தோலோடு போடுறாங்களேன்ட்டு. தோலில் அவ்வளோ சத்து இருக்குது. இது நம்ம பருப்பு கடையிறதால நம்மளுக்கு தோல் தெரியாது. அதே மாதிரி தோல் போட்டால் உடம்புக்கு நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் தோலோடு தான் அரைப்பாங்க. அதனால் தோல் இருக்குதுன்னு எதுவும் இது நினச்சிக்காதீங்க. இது போட்டுடலாம். ரசத்துலலாம் நம்ம தோலோடு தானே போடுவோம், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், இப்போ 2 கை வெங்காயம், 2 வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது வீட்டு எல்லாமே கலந்து அரைச்ச மிளகாய்த்தூள். அதனால் சில பேர் தனித்தனியாக போடுவாங்க. நான் அப்படியே மொத்தமாக போட்டுறேன். அவ்வளோதான். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி இதிலே போட்டுக்கலாம். இதிலே போட்டு இப்போ இதில் வேக வைக்கணும். பெருங்காயம் போட்டேன், ஆனால் அதை நான் உங்களுக்கு காட்டலை. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சு, என்னோடய குக்கருக்கு 5 விசில். உங்கள் குக்கருக்கு எத்தனை விசிலுன்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. என் குக்கரில் 5 விசிலுக்கு நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ விசில் போட்டுடலாம். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேஸ் எடுத்து விட்டுறலாம். இப்போ கேஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு. இப்போ விசிலை எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இப்போ பருப்பை மத்து போட்டு கடையணும். இதை கடைஞ்சி காட்டுறேன். இப்போ சாம்பார் நம்ம கடைஞ்சாச்சு. இப்போ இதை தாளிக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தாளிக்கலாம்.
தேவையான அளவு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இப்போ கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். இது புரட்டாசி மாதங்கிறதால எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது, வெறும் வெஜ்ஜு தான். சாம்பார், அப்பளம், மோர் மிளகா, சுண்டக்காய் வத்தல், இப்படி இது வச்சு தான் சாப்பிடுவோம். இல்லை சம்டைம் பொரியல் சாப்பிடுவோம். இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கணும். சாதமும் கொதி வந்துச்சு, இங்கே பாருங்கள். சாம்பார் ரெடி. இது ஹாஸ்டலில் இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்களாம் சிம்பிளாக பண்ண வேண்டிய சாம்பார், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார் இன்னும் கொதி வரலை, ஆனால் சாதம் வெந்த பக்குவத்துக்கு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். சாம்பார் இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கு சாம்பார் பிடிக்குமோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சாம்பார் கொதி வர ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோதான். இனி இறக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சாதமும் வெடிக்கிற பக்கத்துக்கு வந்துச்சு. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், மோர் மிளகா, சுண்டக்காய், ஊறுகாய் இதெல்லாம் ரெடி பண்ணணும். ஒரு வீடியோவில் எல்லாமே போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், லென்த் ஆகிடும். அதனால் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.